மாவுச்சத்தை டோட்டலாக குறைச்சி இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதிகமாக கொழுப்பும் ஓரளவுக்கு புரோட்டீனும் எடுத்துக்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த பேலியோ டயட்டோ இல்லை கீட்டோ டயட்டினுடைய சாராம்சங்க. சரி, எதுக்காக இந்த கீட்டோ டயட் பேலியோ டயட் ஃபேமஸ் ஆச்சு? சுகரை நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வரும், அந்த டயபெட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த கீட்டோ டயட் உதவியாக இருக்குங்க. பட் அதுக்காக பேலியோ டயட்டு லோ கார்போஹைட்ரேட்டு எல்லா நோய்களையும் குணப்படுத்திடும், எல்லா பிரச்சனைக்கும் இது சர்வரோக நிவாரணியாக இருக்குன்னு எடுத்துக்கூடாதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு விருந்து விசேஷத்துக்கு போவோம், பார்த்தீங்கன்னா தலைவாழை இலையில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி வைப்பாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு இனிப்பு வைப்பாங்க, மெதுவடை வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்க, இல்லை வெவ்வேறு விஷயங்கள் வைப்பாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றலாமேன்னு சாப்பிட்ருவோம். அந்த ஒரு நாள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொழுப்பை உடம்பு பயன்படுத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசிஓடியால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேலியோ டயட் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்குது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் குறைச்சி அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கும் பொழுது அந்த சினைப்பையினுடைய செயல்பாடு சிறப்பாக டெஃபினட்டாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால்